கைஸ், நான் தான் கிட்டி. இப்போ வந்து ஒரு நியூ எஃப்எஃப் போட போகிறேன். ஏன்னா ஜேகே போட்ட எஃப்எஃப் வந்து அதுமாதிரி வியூஸ் போக மாட்டேங்குது. அதனால் எனக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து டேக்கு ஒரு நியூ எஃப்எஃப் போடலான்னு இருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பாருங்கள், ஓகேவா? ஸோ நம்ம நேராக எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து என்ன காட்டுறாங்கன்னு பார்க்குறோன்னா, இந்த மாதிரி உங்களை வந்து ஸ்ட்ரெச்சர்ஸில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. டேங்க், அதாவது அவங்க கையை பிடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வராது. அவர் ப்ளட்டு, அவர் ஷர்ட் பூரா ப்ளட்டு தான். அவர் வந்து நீங்கள் வந்து மயக்கத்தில் இருக்கீங்க. ஸோ டேங்க் வந்து உங்களை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ வந்து நீங்கள் ஸ்ட்ரெச்சரில் போயிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போனதும், சரி வார்டுக்குள்ளே போனதும் வந்து டாக்டர் வந்து உள்ளே அலோவ் பண்ணல. ஓகே சார், நீங்கள் இது வரைக்கும் வந்து போதும், நாங்கள் இப்போ பார்த்துக்குறோம் அப்படி சொல்லிட்டு டேங்கை வெளியே நிற்க வச்சிட்றாங்க. உள்ளார போனதும் அதுமாதிரி சர்ஜரி நடக்குது. ஸோ வந்து இந்த டேங்க் வந்து வெளியே நின்று ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன், நான் அது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காரு. ஸோ வந்து அப்புறமா ஒரு 1 hour கழித்து வெளியே டாக்டர் வராங்க. என்னாச்சு மேம், என்னுடைய ஒய்ஃப் இப்போ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே தான், பட் வந்து அவங்க ஏந்திரிக்கிறதுக்கு இன்னும் 24 hours ஆகும், இன்னும் அது வரைக்கும் அவங்க மயக்கத்தில் தான் இருப்பாங்க அப்படி சொல்லிடுறாங்க டாக்டரும். ஸோ டேங்க் வந்து சரி ஓகே மேம், நீங்கள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் வந்து ரொம்பவே தேங்க் பண்ணுறேன் டாக்டருக்கு. இது எங்களுடைய கடமை, இது எங்கள் டியூட்டி, நாங்கள் பார்த்தோம் அவ்வளோதான். நீங்கள் உங்கள் ஒய்ஃப் ஃபஸ்ட்டுமே உங்கள் டேக்கர் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. டேங்கு ஓகே மேம் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வந்து என்ன இருந்துச்சு சொல்லிட்டு இதுமாரி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து யோனு தான் காட்டுறாங்க. யோன் வந்து எப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு தான், நம்ம தமிழ்நாட்டில் தான் பிறந்தது வளர்ந்தது, எல்லாமே மேரேஜ் பண்ணி கொடுத்தது மட்டும்தான் கொரியாவில். ஸோ வந்து நம்ம யோன் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப ஜாலியாக துருன்னு இருக்கிற பொண்ணு தான். அவங்களுக்கு வந்து எப்படின்னா வந்து லவ் இதெல்லாம் பிடிக்காது. ஸோ அவங்க எப்போயும் அவங்க பேரண்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க வந்து வீட்டுக்கு ஒரு சிங்கிள் டாட்டர் தான், கூட பிறந்தாங்கன்னு யாரும் கிடையாது. ஸோ அவங்க அப்பா அம்மாவும் செல்லம் கொடுத்து தான் வளர்த்தாங்க. ஸோ இப்படியே அவள் வந்து அவங்க ஊரில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைம், அவர் சின்ன வயசுலேருந்தே இப்போ சின்ன வயசுலேருந்து ஒரு 10 ஏஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து அப்போலேருந்தே வந்து அவங்க வந்து யார்கிட்டையும் அவ்வளோ பேச மாட்டாங்க. ஜாலியான டைப் தான், பட் அந்த பசங்கள்கிட்ட யார்கிட்டையும் அவ்வளோ பேச வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். பசங்களை பார்த்தாலே அவங்களுக்கு அலர்ஜின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஜேகேக்கு எப்படி பொண்ணுங்களை பார்த்தா அலர்ஜி, அந்த மாதிரி நம்ம யோன் வந்து யார் பசங்கள்ட்டலாம் அவ்வளோ பேச்சு வச்சுக்கணும், யார்கிட்டையும் பேசவும் மாட்டாங்க அதிகமாக. ஆனால் அது ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா ரொம்ப வந்து அட்டாச் ஆகிடுவாங்க, நல்லா பேச ஆரம்பிச்சிடுவாங்க, அந்த மாதிரி கேரக்டர். ஸோ இந்த சைடு வந்து டேங்க் பார்த்தா, நம்ம டேங்க் வந்து யோனை விட்டு 10 ஏஜ் டிஃப்ரென்ஸ்ப்பா. ஸோ அவருக்கு வந்து இப்போ 20 ஏஜ் ஆகுது. அவர் வந்து இது மாதிரி யூனிவர்சிட்டியில் படிச்சிட்ருக்காரு. ஸோ அந்தமாதிரி அவங்க வீட்டுக்கு போகிறாரு. நம்ம டேங்க் வீட்டுக்கு போனது அவங்க அம்மா சொல்கிறாங்க, டே நீ வந்து இப்போ வந்து இந்தியாவுக்கு போகணும், ஸோ சீக்கிரம் கிளம்பு அப்படின்றாங்க. ஏம்மா என்னாச்சு அப்படின்னு. என்னுடைய நேட்டிவ் பிளேஸ், அதாவது எங்கள் அம்மா நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் வச்சுருக்காங்க. ஸோ அண்ணா வந்து இன்வைட் பண்ணியிருக்காருடா, நம்ம கிளம்பு அப்படி சொல்லுவாங்க. என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் ஃபெஸ்டிவல் அது இதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கேன், நான் இங்கேயே இருக்கேன், இங்கேயே ஜாலியாக தான் இருக்குது எனக்கு அப்படி சொல்லிட்டு டேங்க் சொல்கிறான். பட் நம்ம அம்மா விட்டுக்குவாங்களா, டேய் கிளம்பு, எப்போயாவது வருஷத்தில் ஒரு டைம் தான் போய்ட்டு அதுவும் எனக்கு கஷ்டமாக இருக்குது, கிளம்புடா அப்படி சொல்லிட்டு கிளப்பி கூட்டிகிட்டு போகிறாங்க. டேங்க் கடுப்பாக இருக்குது, எதுக்குடா போகணும் அப்படி சொல்லிட்டு கடுப்பாக தான் போகிறாரு. ஸோ வந்து போய் லேண்ட் ஆகிடுறாங்க, தமிழ்நாட்டுக்கு வராங்க. ஸோ வந்து நம்ம யோனோட அப்பா தான் வந்து பிக்கப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. என்னம்மா எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகும்போது பேசிப்பாரு. நம்ம டேங்க்கு வந்து வரத்துல இஷ்டமே இல்லை, அவர் மாட்டுன்னு ஊரை தான் சுற்றி பார்த்துருக்காரு. நம்ம டேங்கோட மைண்ட் வைஸ் பரவாயில்ல, நல்லா தான் இது இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டுன்னு பார்த்துட்டு போகிறார். இந்த ஃபெஸ்டிவல் எதுவும் வந்துச்சு, நல்லா கலர் இருக்குது இடமே. ஸோ நம்ம டேங்கை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா யோனோட அத்தை வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து அப்போவே வந்து படிக்க வச்சு இதுமாதிரி கொரியாவுக்கு அனுப்பியிருப்பாங்க. நம்ம காலேஜ் வந்து கொரியாவில் சீட்டு கொரியாவில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கேட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைய படிக்க வைக்க அனுப்பியிருப்பாங்க. பட் போன புள்ள படிக்க விட்டுட்டு லவ் சுற்றி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றுட்டுருக்கோம். அவங்க அப்பா அம்மாவுக்கும் என்ன பண்ண தெரியல, ஒரே பொண்ணாக போயிடுச்சா, சரி வாழ்ந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ ஆனால் அவங்க அண்ணனுக்கு தங்கச்சி மேலே ரொம்ப பாசம் அதிகம். ஸோ அதனால் சரிம்மா வா, உனக்கு நான் இருக்கேன்டா தங்கம் அப்படி சொல்லிட்டு அவர் தான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். அதனாலே அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் அப்படி ஒரு பாண்டிங். ஸோ அப்படி தான் வந்து நம்ம டேங்கோட அப்பாவுக்கும் அவங்களுக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். அம்மா இந்தியா, அப்பா கொரியா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாண்டிங் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து நிறைய ஃப்ளாஷ்பேக் போது நிறைய உள்ளார போயிடலாம்.
ஸோ வந்து நம்ம யுவனோட அப்பா என்ன பண்ணுறாரு, சரி வாம்மா ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க, ரொம்ப டயர்டாக இருக்கும், வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம யுவன் வந்து அப்போ தான் வராங்க. என்னப்பா அத்தையை கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு யுவன் போய் நல்லா பேசுகிறாங்க அவங்க அத்தைக்கிட்ட. ஏன்னா அவளுக்கு வந்து அவங்க அத்தனை ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்ககிட்ட நல்லா பேசிகிட்ருக்காங்க. ஸோ டேங் வந்து பார்த்துட்டு பரவாயில்ல எப்போவும் ரொம்ப க்யூட்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஹாய் குட்டின்னு சொல்லிட்டு பேசலான்னு போவார். நம்ம யுவன் தான் பேசவே மாட்டாங்க பசங்க சொல்லிட்டு முறுகி போயிடுவாங்க. இந்த பொண்ணு இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற முறுக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு டேங் பார்ப்பாரு. சரி இப்படின்னு போனால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் வந்து வேலை பார்த்தோமா கிளம்பணுமான்னு இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு அவங்க அம்மானு வெளியே போயிடுறான். நம்ம டேங்கும் வெளியே போய் நல்லா அவரும் போய் பார்க்குற ஃபெஸ்டிவல்லாம் நல்லா கலகலாம் ஜாலியாக தான் போகுது. இது என்ன புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டேங்கும் பார்க்குறாரு. சரி நமக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம டேங் வந்து ஃபெஸ்டிவல்லாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அவங்களும் ஃபேமிலியோடு வந்து கிளம்பிட்டாங்க கன்னியாகுமரியும். ஸோ இவனும் வந்து எல்லோரையும் இவனும் அப்பா அம்மா 3 பேரும் வந்து எல்லோரும் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ அவங்களும் திரும்ப கொரியாவுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்படியே நாட்கள் போகுது. கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 10 இயர்ஸ் முடியுது. யுவனுக்கு வந்து 20 ஆகிடுச்சு, டேங்க்கு வந்து 30 ஆகுது. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம டேங்க்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும் இல்லையா, நம்ம டேங்கோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி யுவனையே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், எங்கள் அண்ணனுடைய சொந்தம் வந்து எனக்கு விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பாங்க. இது நம்ம டேங்க்கு தெரியணும் வேண்டிட்டு அவனுடைய சம்மந்தம் தான் முக்கியம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட அப்பா வந்து பேசுவார். அவன் என்ன கேட்குறது, நான் சொல்கிறது தான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. இந்த டேங்க் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. இது வரைக்கும் அவனுக்கு எத்தனை பொண்ணு பார்த்தோம், ஒரு பொண்ணாச்சும் அவன் ஓகே சொன்னான்னா, என்னங்க நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம டேங்கோட அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டு தான் பார்ப்போமே அப்படி சொல்லுவாங்க. இல்லை நான் வந்து அவனை இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு யுவனுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கேட்டுக்கிறேன், ஏன்னா முன்னாடி கேட்டால் வந்து இருந்தால் நோ தான் சொல்லுவான், எதுக்கு பொண்ணை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எஸ்ஸா ஓகேன்னு கேட்டுக்கலாமே அப்படி சொல்லிட்டு டேங்கோட அம்மா சொல்லுவாங்க. சரி அதுவே சரியாக அப்புறம் நம்ம டேங்கோட அப்பாவுக்கு சரிம்மா நீ சொல்கிறபடியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ மறுபடியும் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வருவாங்க அவங்க இந்தியாவுக்கு, ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் வருவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம டேங் வந்து மறுபடியும் அதே காரணத்தை சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம டேங்க்கு டவுட்டாக இருக்குமா, இந்த டைமில் ஃபெஸ்டிவல் வைக்க மாட்டாங்களே அப்படி ஃபெஸ்டிவலுக்கு போக மாட்டோமே அப்படின்னு, டேய் வாடா போய் 10 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே வரேன் அப்படி சொல்லிட்டு டேங் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. டேங் வந்து எப்படி சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டுருக்காரு அவரே ஓனாக. ஸோ அதுவும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்து இப்போ ஒரு கம்பெனிக்கு சிஇஓ. ஸோ அப்படி கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கார் நம்ம டேங்கு. அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான். ஸோ இப்போ வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. இந்தியாவுக்கு வந்துட்டு இந்தியாவுக்கு வராங்க. அப்பா தான் வந்து இப்போ மேலே பிக்கப் பண்ணிட்டு போகிறாரு. நம்ம யுவன் வந்து இப்போது வளர்ந்துட்டாங்களே 20 வயசு ஆகுதுல, அவங்களுக்கும் யூனிவர்சிட்டி படிச்சுட்ருக்காங்க. பட் நம்ம டேங் வந்து யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு ஓனாக வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம யுவன் வந்து இப்போ வந்து ஸ்டடி வந்து முடிக்கிற டைம் 20 ஏஜ் இல்லையா. ஸோ வந்து ஸ்டடி முடிச்சுட்டு லாஸ்ட்டு ஃபைனல் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததும் அவங்க அத்தை வந்தது ரொம்பவே எக்ஸைட் ஆகிடுறாங்க. ஐயோ வாய் ஒரு குழந்தைப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ வந்து நம்ம யுவன் வந்து எப்போ ஆன்ட்டி வந்தீங்க, நீங்கள் சொல்லவே இல்லை வரத்தை, எத்தனை நாள் வீடியோ கால் பண்ணி பேசுகிற ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. சும்மா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமே தான் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம யோனும் நல்லா குத்திங்க சர்ப்ரைஸ் கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் கிளம்பி வந்திருப்பாங்க, இவ்வளோ டைம் லேட் பண்ணி வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோன் சொல்லுவாங்க. நம்ம டேங்கோட அம்மாவும் சரி ஓகேம்மா வீடு இப்போ வந்துட்டேன்ல, நான் ஒரு வாரத்துக்கு இங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்லையே வந்து ஃபஸ்ட்லாம் வந்து 1 டே 2 டேஸ் தான் இருப்பீங்க, உடனே கிளம்பிடுவீங்க, இப்போ பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு நம்ம யோன் சொல்லுவாங்க. சரி ஓகேம்மா நீ போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வா அப்படி சொல்லுவாங்க. எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோனோட அப்பா கேட்பாரு. எல்லாம் ஒரு காரணமாக தான் என்ன அப்படி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம யோனை போய் குளிச்சுட்டு அழகாக ரெடியாகி வருவாங்க. ஸோ வந்து இப்போ சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ தான் டேங்கோட அம்மா வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி டேங்க்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு இருக்கானா, ஆனால் வந்து இது வரைக்கும் எத்தனை பொண்ணு பார்த்தாச்சு கேட்டாச்சு, அவுட்டிங் டேட்டிங்னு எல்லாமே பண்ணியாச்சு, பட் வந்து அவனுக்கு எந்த பொண்ணையுமே பிடிக்கல, அதான் யோனை வந்து கல்யாணம் பண்ணிக்க தர முடியுமான்னு கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிம்மா எனக்கு ஓகே தான், என் தங்கச்சி வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து யோனுக்கு வந்து சம்மதமாக எனக்கு கேட்கணும்,
ஏன்னா வந்து எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. எனக்கு அவளுடைய ஆசையும் சந்தோஷமும் தான் முக்கியம். அவளுக்கு என்ன ஓகேவோ அதை தான் நான் செய்வேன் அப்படி சொல்லுவாங்க. சரி நானும் வந்து இவன்ட்ட பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம டேங்க் வந்து உள்ளார இருப்போம். நான் வெளியே இருப்பேன். யுவனை பார்த்துருக்க மாட்டோம். டேங்க் வந்து கூப்பிட்றாங்க, வாடா வாடா வாடான்னு. ஸோ நம்ம டேங்க் வந்து யுவனை பார்க்க, யுவன் வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பாங்க. ஸோ டேங்க் வந்து பிடிச்சிருது. சின்ன வயசில் பார்த்த மாதிரி இல்லையே, துரு இந்த சின்ன வயசில் பட் இப்போ பரவாயில்ல, ரொம்ப அழகாக இருக்காளே சொல்லிட்டு டேங்க் வந்து பிடிச்சிது நம்ம யுவனை பார்த்தோன்னே. ஸோ வந்து நம்ம டேங்க் வந்து அவங்க அம்மாட்ட வந்து எனக்கு ஓகே, நான் மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ யோன்கிட்ட கேட்கும்போது யோனுக்கு வந்து என்ன சொல்கிறது, எனக்கு வந்து மேரேஜ் பண்ணி இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யோனோட அம்மாவுக்கு வந்து டேங்கை ரொம்ப பிடிச்சிச்சு. எப்படியாச்சும் நம்ம பொண்ணு வந்து டேங்க் கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம யோனை வந்து ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கொடி இந்த மாதிரி சான்ஸ் மறுபடியும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேட்குறாங்க. பட் யோன் வந்து ஒத்துக்கிற மாதிரி தெரியல. நம்ம யோனை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அம்மா பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யோன் வந்து ரொம்பவே அழுகுறாங்க. அப்புறம் வந்து நம்ம யோன் அம்மா போய் அவங்க அப்பாவை இப்படி கன்வின்ஸ் பண்ணி நம்ம யோனை வந்து டேங்க் மேரேஜ் பண்ணி வைக்க சம்மதிக்க வச்சுட்டாங்க. ஸோ வந்து இப்போ வந்து மேரேஜுக்கான எல்லா வேலையும் ஆரம்பிக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து மேரேஜும் முடிஞ்சிடுச்சு. இப்போ மேரேஜும் முடிஞ்சிச்சு யோனுக்கு டேங்க்கும். ஸோ டேங்க்கு ஹாப்பி தான். பட் யோனுக்கு தான் கொஞ்சம் அது அப்படி சொல்கிறது வாயில் வர மாட்டேது. சாரிங்க, கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் வராது சரியா. ஸோ நம்ம யோனுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க நினச்சது ஒன்றாகுது, நடக்கிறது ஒன்றா இருக்குது. என்னடா என் லைஃப் இப்படி போகுது அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, இப்படி நடக்கட்டும், எப்போயாவது நம்ம லைஃப் மாறாமல் போயிட போகுது அப்படி சொல்லிட்டு நம்ம யோனும் வந்து டேங்க் கூட அவங்க அப்பா அம்மா கூடி கிளம்பி கொரியருக்கு போகிறாங்க. ஸோ காய்ஸ், இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் நான் அப்புறமா அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குது, இதை எப்படியே கண்டினியூ பண்ணலாமா, இதை ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். தயவு செஞ்சு பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணிவிட்டு போங்கப்பா, சரிங்களா? அப்போ தான் எனக்கு கொஞ்சமாச்சும் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகேவா? பாய்.